ஹலோ மக்களே! எங்கடா இவன் காலையிலே கிளம்புறான் தானே பார்க்குறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அவுட்ஃபிட் செக் எல்லாமே. வேற எங்கேயும் இல்லைங்க. என் ஃப்ரெண்டு கல்யாணம். கூட படிச்சவனுக்கு காலேஜு. ஸோ அதான் கிளம்பிட்டேன் காலையிலேயே. இது வேற பாய் வீட்டு கல்யாணமா? சொல்லவா வேணும்? கம்ம 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 மண மண மணம். மட்டன் பிரியாணி சாப்பிட தான் அப்படியே நாக்கெல்லாம் நடனம் ஆடுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஒருத்தன் வரான் வரான் வரான். ரொம்ப நேரமாக வரான் வரேன்னு சொல்லிட்டு என்னை 8 மணிக்கு ரெடியாக இருக்க சொன்னான். ஆனால் தலைவன் வந்தது 9 மணிக்கு. ஒரு டைம் பஞ்சுவாலிட்டியே இல்லை. சரி போயிட்டே இருந்தோமா, தலைவன் போயிட்டு டேரெக்டாக பஸ்ஸில் விட்டான். என்னடா இது, அவன் விடல, பஸ்ஸுக்காரன் வந்து டக்குன்னு சடன் பிரேக்கை போட்டுட்டான். சரி எங்களுக்கு வந்து நேரம், ஆனால் எங்கள் அடி ஃபுல்லாக எங்களுக்கு தான். ஆனால் போலீஸ்காரங்க வந்து எங்களை திட்டுறாங்க. நீ பார்த்து வந்துடணும், 10 மீட்டர் கேப்பில் வந்துடணும். சார் என்ன சார் பேசுகிறீங்க, சடன் பிரேக் அடித்தா அது எப்படி சார் பார்க்க முடியும்? சரி ஓகே, அதெல்லாம் நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச்சுவாக்க அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி வாடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்கில் போய்ட்டு பெட்ரோல் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. மண்டபத்துக்கு வந்து பார்த்தா நல்ல வேலை கொஞ்சம் சீக்கிரம் வந்துவிட்டோம். யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்துட்டு இருந்தேன். மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு. மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு முன்னாடி பிரியாணி தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா சிக்கன் 65 பொரிச்சிட்டு இருந்தாங்க. சிக்கன் 65 பார்த்தா அதுக்கும் மேலே KFC சிக்கன். சரி அதெல்லாம் பார்த்துட்டு கடைக்கு போகலாம், பசிக்குதுடா, இன்னும் சாப்பாடு ஆரம்பிக்கவே இல்லையா, சரி வாங்க போய்ட்டு ஜூஸ் எதாவது குடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் உள்ள இறங்கியாச்சு. ஜூஸ்லாம் குடிச்சிட்டு திருப்பி வந்தால் சாப்பாடு பந்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி போயிட்டு அடிச்சு நூற்றிடுவோன்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி, KFC சிக்கன், 2 சிக்கன் குழம்பு, நான், இடியாப்பம், 2 ஸ்வீட்டு, மாசாக இருந்துச்சு. தலைவன் பார்த்து பேசிகிட்டு இருந்தான். அடுத்து இவன் கல்யாணம் தான், வேட்டி கொடுத்துருக்கான்ல, அவனோட கல்யாணம் தான் அடுத்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி வாங்க கிளம்பலாம், எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோ நம்மளே துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க 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 வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களெலாம் கிளப்பியாச்சு. கீழே போயிட்டு பார்த்தா சரியான வெயிலுங்க. மேலே அப்படியே ஏசியில் ஒன்றும் தெரியவே இல்லை. கீழே வந்து பார்த்தா அப்படியே அனல் அடிக்கி பறக்குது. காரில் போய் உட்காரும் போது தான் தெரியும். அப்படின்னு போய் உக்காந்துட்டு தலைவன் வர பாட்டுக்கு ஒரே ரைமிங்காக பாட்டே வரான். டேய் என்னடா, சரி ஓகே சீக்கிரமாக உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு, அப்போ தான் நீ இந்த இதெல்லாம் கொஞ்சம் இதாக போயிட்டே இருக்கோம். முடியல வளரிட்டே வரான். எதுக்கு தான் இவன் வளர்றான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது எங்களுக்கு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சென்னைக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது தலைவா, அமைதியாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாதுகாத்து கூட்டு போகிறதே எங்களோட பெரிய கடமையாக இருக்குது. அவன் பாட்டு போடுவான், அதை நீங்களே கேட்டு வாங்க என்ன சொல்கிறான்னு. இதில் நான் வீடியோ எடுக்கிறத அவன் பார்த்துட்டான். பார்த்ததும் இன்னும் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு இது பண்ணிட்டுருக்கான். தலைவன் அப்போ தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். டக்குனு வீடியோ எடுத்துனே ஆஃப் பண்ணிட்டான். ஓகே காய்ஸ், இந்த vlog இதோட சைன் ஆஃப் பண்ணுறேன். தேங்க்ஸ் காய்ஸ்.